நான் பிறந்த சமுதாயத்திலே எவ்வளவுதான் இசை கற்றவர்களாக இருந்தாலும் சங்கீத வல்லுநர்களாக இருந்தாலும் அவர்கள் எப்படி மதிக்கப்பட்டார்கள், எப்படி இழித்து வைக்கப்பட்டார்கள் என்றால், உங்களுக்கு தெரிந்த ராஜரத்ன பிள்ளை, குளைக்கரை பிச்சையப்பா பிள்ளை, திருவெண்காடு சுப்பிரமணிய பிள்ளை, இந்த மகா வித்வான்களை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அல்லது உங்களுடைய தாத்தா, பாட்டனார், அப்பா, அம்மா இவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். அவர்களால் எவ்வளவு பெரிய வித்வான்களாக இருந்தாலும் ஒரு மேஜாதிக்காரர் எதிரே வந்தால் சாமி கும்பிடுகிறேன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, தான் இலைய கொடுத்து வாங்கி தோளிலே போட்டிருக்கிற துண்டை எடுத்து இடத்திலே கட்டிக் கொள்வார்கள். என்னை பொறுத்தவரையிலே நான் திருவாரூர் பள்ளிகளை படித்து என்னுடைய கிராமத்துக்கு வரும்போதெல்லாம் என்னுடைய சட்டைக்கு மேலே என்னுடைய துண்டு இருக்கும். ஊர் பெரியவர்கள் என்னப்பா அக்ரகாரத்தில் ஐயர் ராதாகிருஷ்ண ஐயர் வருவார், நீ துண்டகத்தை தோளில் போட்டுக்கிட்டு இருக்கிற என்று சொல்லி அந்த துண்டை பிடுங்கி, தொழிலே போட்ட துண்டை பிடுங்கி இடுப்பிலே கட்டி கொடுப்பார்கள். இதை பார்த்தே ஒரு நாள் இசை பயிற்சிக்கு இவர்கள் வருவதில்லை. வீட்டிலே கேட்டார்கள், ஏதாப்பா இசை பயிற்சி வென்றுள்ளாயிரு? இசை பயிற்சிக்கு போனால் என்னுடைய தன்மானம் போகிறது, சுயமரியாதை போகிறது. மனிதனுக்கு மனிதன் நான் வாங்கிய துண்டை, நான் நினைவுடுத்து வாங்கிய துண்டை போட்டுக்கொள்ளக்கூட எனக்கு உரிமைகள் இந்த ஊரில் இருந்தால் எதற்காக அந்த இசை பயிற்சி என்று சொல்லி அன்றைக்கு இசை கருவிகளை தூக்கி எறிந்தவன் தான். அன்றைக்கு நான் திருக்குறளை பள்ளிக்கூடத்துக்கும் திருவாரூர் பள்ளிக்கூடத்துக்கும் சென்றவன் தான். அதற்கு பிறகு நான் எந்த வித்வானையும் பார்த்து பரீட்சைகள் செய்து கொள்ளவில்லை. அதற்கு பிறகு நான் பார்த்த வித்வான்கள் எல்லாம் பேராசிரியர், நாவலர், நெடுஞ்செழியன் போன்ற இந்த வித்வான்கள் தான் எனக்கு தெரியுமே தவிர இவரையெல்லாம் பெரிய மகா வித்வான் அறிஞர் அண்ணாவைத்தான் எனக்கு தெரியுமே தவிர நான் இடுப்பிலை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற சுயமரியாதை அந்த தன்மைக்கு அந்த இளம் வயதிலேயே என்னுடைய தலை வணங்க மறுத்த காரணத்தால் தான் இன்றளவும் தன்மான இயக்க தொண்டராக நான் இருக்கின்றேன். என்னை கேட்டார்கள் நிருபர்கள், ஒரே வரியிலே சொல்லுங்கள் சார், உங்களுடைய உரிமையை பற்றி, உங்களுடைய தன்மையை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? ஒரே வரியிலே சொல்லுங்கள். நான் சொன்னேன், ஒரே வரியிலே கேட்கிறீர்களா? நான் மானமுள்ள சுயமரியாதைக்காரர். இதுதான் ஒரே